வணக்கம். வாங்க இன்னைக்கு பன்னீர் பக்கோடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 200 கிராம் பன்னீர் எடுத்துருக்கிறேன், 1 கப் கடலை மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், 3 மிளகாய் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கிறேன், ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாயும் சேர்த்துக்கலாம். இஞ்சி, அப்படியே குட்டியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக காயப்பொடி சேர்த்துக்கலாம், பெருங்காயத்தூள். நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நம்ம பன்னீரை சேர்த்துக்கலாம். பன்னீரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நம்ம இதில் வெங்காயம் பச்சை மிளகாய் போடாமல் வத்தல் பொடி போட்டு கூட செய்யலாம். இருந்தாலும் இப்படி செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். பக்கோடா பொரிச்சு எடுக்க தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. பக்கோடா ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் பச்சை மிளகாய் வெங்காயம் வர மாதிரி சேர்த்து எடுத்துக்கலாம். நம்ம ஒட்டிகிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, தனித்தனியாக வந்துடும். பக்கோடானாலே சேர்ந்து தான் இருக்கும். பக்கோடா ரெடி ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோடனே நம்ம எடுத்துக்கலாம். ஃபுல் ஃப்ளேமில் வச்சு செய்யக்கூடாது, எந்த டிஷ்ஷாக இருந்தாலுமே லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்படியே எல்லா பக்கோடாயும் போட்டு எடுத்துக்கலாம். இப்படியே எல்லா பக்கோடாயும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சுவையான பன்னீர் பக்கோடா ரெடி. நீங்களும் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.